வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசிர்வதித்திருக்கிறார். இந்த இனிய நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த பலியிலே நாம் பின்வரு கருத்துகளுக்காக வேண்டுவோம். சகோதரி புஷ்பம் ஒப்பு கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அத்தை அருட் சகோதரி ஆலிஸ் மேரி அவர்களுடைய 12வது ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இல்லத்தை இளைப்பாற்றி அடையவும் மற்றும் குடும்பத்தில் மரித்தவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அருள்ராஜ் ரூபி ஒப்புடக்கூடிய மரித்தோர் 16வது நாள் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அம்மா அந்தோணி அம்மாள் அவர்களுடைய ஆன்மா இல்லத்தை இளைப்பாற்றி அடைய வேண்டுவோம். இந்த பேதுரு அன்பிய குடும்பங்கள் இணைந்து ஒப்புடக்கூடிய மரித்தோர் 16வது நாள் நினைவு திருப்பலி, இந்த அன்பிய குடும்பங்களில் மரித்த அந்தோணியம்மாள் அவர்களுடைய ஆன்மா இல்லத்தை இளைப்பாற்றி அடைய நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களை, கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்திலிருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ
கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 17 முதல் 26 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 17 முதல் 26 முடிய. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரைச் சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரைச் சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34. பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்று அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இனி நற்செய்தி பகுதியும் நேற்றைய நற்செய்தியினுடைய தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிக்கதேம் இயேசுவோடு உரையாடி கொண்டிருக்கிற போது இயேசு அவருக்கு தன்னை வெளிப்படுத்துவதை, தான் யார் என்பதையும் எந்த நிலையில் அனுப்பப்பட்டார் என்பதையும் குறித்த செய்தியாக ஆண்டவர் இயேசு பகிர்ந்து கொள்வதை நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய அன்பை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. தந்தையினுடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால், இந்த உலகின் மீது தந்தையாகிய கடவுள் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்றால், தன் மகனையே அழிக்கும் அளவுக்கு அவர் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்கிற செய்தியை நமக்கு ஆண்டவர் இயேசு இன்றைக்கு வெளிப்படுத்துவதை வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு இடத்திலே ஒரு தியான மடம் இருந்தது. அந்த தியான மடத்திலே அந்த மடத்தினுடைய தலைவர் குரு அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலே தியானம் செய்வதற்காக வந்திருந்த 100 பேருக்கும் கடந்த 4-5 நாட்களாக தியானம் நடத்தி கொண்டிருந்தார். கடைசியாக அவர் சொன்னார், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து மறையுரையாற்றப் போகிறேன் என்று சொன்னார். எல்லா நாளும் அதுதானே நடக்கிறது, இப்போ என்ன புதுசாக இருக்க போகிறது என்று நினைத்து கொண்டு வந்தார்கள். அன்று மாலை நேரம் அந்த மடத்தில் இருக்கக்கூடிய சிறிய சிற்றாலயத்திற்குள்ளாக எல்லோரும் வந்தார்கள். அப்போது விளக்குகள் எல்லாம் போடப்படவில்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தியான மடத்தில் வழக்கமாக தியானம் செய்வதற்காக சில நேரங்களிலே புதிய புதிய யுக்திகளை கையாளுவார்கள். அந்த அடிப்படையிலே அந்த தியான ஆலயத்திற்குள்ளாக வந்தபோது விளக்குகள் போடப்படவில்லை. எல்லாரும் அப்படியே அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். குரு பீடத்துக்கு முன்பாக அமர்ந்திருந்தார். அப்போது அவர் என்ன சொல்ல போகிறார் என்று எல்லோரும் காத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்வதாக அவர் சொல்லியிருந்தாரே என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு மெழுகுதிரியை பற்ற வைத்தார். பற்ற வைத்த மெழுகுதிரியிலிருந்து வந்த வெளிச்சத்தை கொண்டு அப்படியே கொண்டு வந்து ஒரு பாடுபட்ட சிறுவத்திற்கு முன்பாக வந்து நின்றார்.
எதுவுமே பேசவில்லை. அந்த விளக்கை மெழுதிரியை கொண்டு வந்து இயேசுனுடைய தலையில் முள்முடியால் சூட்டப்பட்டிருந்த அந்த முட்களை, அந்த காயத்தை அவர் காட்டினார். கொஞ்ச நேரம் கழித்தது. அதை பார்த்து முடித்தவுடனே இயேசுனுடைய கரங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயத்தை காட்டினார். அதன் பிறகு அவருடைய விலாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயத்தை காட்டினார். அதன் பிறகு இயேசுனுடைய கால்களில் ஏற்பட்டிருந்த காயங்களை காட்டினார். எல்லாம் முடிந்தது. காட்டி முடித்துவிட்டு விளக்கை கொண்டு வந்து பீடத்தில் வைத்துவிட்டு மறையுறை முடிந்துவிட்டது, சென்று வாருங்கள் என்று சொன்னார். எல்லாருக்கும் என்ன இப்படி முடித்து விட்டார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பு எங்கே வெளிப்பட்டது என்றால் அவருடைய காயங்களில் வெளிப்பட்டது. நமக்காய் அவர் பட்ட காயங்களில் வெளிப்பட்டது. நமக்காய் அவர் பட்ட பாடுகளில், துன்பங்களில் அவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை நோக்கி போனால் மட்டும்தான் அந்த அன்பை புரிந்து கொள்ள முடியும். ஒளியை நோக்கி போகிற போதுதான் இருளில் இருக்கக்கூடிய பொருட்கள் வெளிப்படும். மனிதர் ஏன் ஒளியை நோக்கி போவதில்லை? ஏனென்றால் அவர்கள் இருளையை விரும்பினார்கள். இருள் என்பது என்ன? தீய செயல்கள். தீய செயல்கள் செய்கிற மனிதர்கள் எப்படி ஒளி நோக்கி போவார்கள்? ஆகவேதான் அவர்கள் ஒளி நோக்கி போக விரும்பவில்லை. யாரெல்லாம் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் வாழ்வு பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் எல்லோருமே ஒளி நோக்கி போய்த்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த ஒளியில்தான் என் மனதில் இருக்கக்கூடிய இருள் என்ன, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீயன என்ன, நான் தவறுகிற காரியங்கள் என்ன என்ற எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற, வெளிப்படுத்துகிற ஆற்றல் அந்த ஒளிக்குத்தான் உண்டு. பல நேரங்களிலே மனிதர்கள் ஒளியை விடவும் இருளையே விரும்புகிறார்கள். ரகசியமாக பேச விரும்புகிறார்கள், ரகசியமாக இருக்க விரும்புகிறார்கள், இருளில் நடமாடுவதையே பெரிதாக கருதுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் வெளியே இருட்டு நடக்கிற போதுதான் நடமாற வேண்டுமா? அப்படி அல்ல. இருள் என்பது தங்களுடைய மனதில் அவர்கள் ஒளியேற்ற விடாமல் வைத்திருக்கக்கூடிய பகுதிகள் அத்தனையுமே இருள்தான். அது பகலில் நடந்தாலும் மனம் இருளாகத்தான் இருக்கிறது. இரவில் தான் நடந்தாக வேண்டும் என்பதல்ல. பகலில் நடக்கலாம், ஆனால் மனமெல்லாம் இருளை கொண்டு நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு அந்த இருளையும் போக்குகிற அன்பு, அந்த இருளிலும் ஒளியேற்றுகிற அன்பு. ஆகவே ஆண்டவருடைய அன்பை சுவைத்தால் மட்டும்தான் மறுவாழ்வுக்கான, நிலைவாழ்வுக்கான பயணம் நமக்கு புலப்படும். அந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய நற்செய்தி பகுதியிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர் ஒளி நோக்கி வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மைக்கேற்ப வாழ்பவர் ஒளியிடம் வருகிறார்கள். தீங்கு செய்ய நினைக்கக்கூடிய மனிதர்கள் ஒளியை வெறுக்கிறார்கள். நாம் யார்? ஒளி நோக்கி வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களா, இருளையே போதும் என்று நிறைவு காணுகிற மனிதர்களா? சிந்திப்போம். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாழ்ந்திடும் வரியோ பலரிடைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாழ்ந்திடும் வரியோ பலரிடைவா. வேறும் விழிநீர் வியர்வை வேதனை அன்றி வேறதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் உள்ள தூதர்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியனுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. அன்பு செய்து வாழுங்கள் என்று சொன்ன இயேசுவே, நமது இதயம் தேடி வருகிறார். பாவக்கரைகள் போக்கியே பரிசுத்தமாக்கவே பரமன் இயேசு நம்மில் வருகிறார். முடிவில்லாத வாழ்வையே மானிடர்க்கு அருளவே மாட்சியோடு தேவன் வருகிறார். அழிவில்லாத உணவன தன்னையே தந்து நம் ஆத்துமாவின் பசி போக்கினார். என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. வெறும்
ஏழ்மையான நம்மையே செல்வராக ஆக்கிட இயேசு நம்மை தேடி வருகிறார். பிரிவில்லாத உறவையே நிரந்தரமாய் தந்திட மகிழ்ச்சியோடு விருந்து தருகிறார். இறைவன் என்னில் எழுந்ததால் இன்பம் என்னில் நிறைந்ததால் துயர மேகம் கலைந்து போனதே. இதய கதவு திறந்ததால் புதிய ஒளி பிறந்ததால் இருளின் ஆட்சி மறைந்து போனதே. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. வண்ண மலரின் கூட்டமாய் எனது இதயமானதே இறைவன் இங்கு எழுந்து வந்ததால். அமுதம் சிந்தும் கனிகளின் உறைவிடமாயானதே இதய தேவன் நிறைவை தந்ததால். அருவியாக துள்ளுதே ஆற்றல் மிக கொள்ளுதே அன்பு இயேசு என்னில் வந்ததால். பறவைகளின் பாடலில் என் இதயம் சேர்ந்ததே இயேசு என்னை மீட்டுகின்றதா. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவாறு இன்று மாலை ஜெபத்திற்கு பிறகு நமது ஆலயத்தில் வைத்து பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கான கூட்டமானது நடைபெறுகிறது. ஆகவே இந்த பங்கு பேரவை கூட்டத்தில் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாலை ஜெபத்திற்கு பிறகு சரியாக 7:30 மணிக்கு நமது ஆலயத்தில் வைத்து பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும் என்பதனை மீண்டுமாய் தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நாளை நமது ஆலயத்தில் மாலையில் திருப்பலி நடைபெறும். நாளை நமது ஆலயத்தில் மாலையில் திருப்பலி நடைபெறும். அருட்சகோதரி ரூபினி அவர்களுடைய இறுதி வார்த்தை பாட்டு நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியானது நடைபெறுகிறது. ஆகவே இறைமக்கள் நாளை மாலை திருப்பலியில் திரளாக கலந்து கொண்டு சகோதரி அவர்களை வாழ்த்தவும், முடிந்தவர்கள் அவர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பரிசு கொடுக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமர நிகழ்வுகளால் நிறை செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.